கிடப்பில் போடப்பட்டதா சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே திட்டம்? நீதிமன்ற உத்தரவால் தமிழகத்தில் அப்படியே நின்று போன கடைசி கட்ட பணி. தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கும் தொழில் மற்றும் சரக்கு போக்குவரத்திற்கும் முக்கியத்துவம் வாய்ந்த சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே திட்டத்தின் ஒரு பகுதி பணிகள் தமிழகத்தில் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருப்பதே இதற்கு காரணம் என கூறப்பட்டுள்ளது. 261.7 கிலோமீட்டர் நீளமுள்ள சென்னை பெங்களூரு எக்ஸ்பிரஸ்வே திட்டம் 10 கட்டங்களாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்தில் நடைபெற்று வந்த பெரும்பாலான பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஆனால் தமிழகத்தில் அரக்கோணம் முதல் காஞ்சிபுரம் வரை 25.5 கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை பகுதியின் பணிகள் மட்டும் கடந்த ஆண்டு மே மாதம் முதல் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்த பகுதியை கட்டமைத்து வந்த ஒப்பந்த நிறுவனம் நிதி நெருக்கடியால் பணிகளை நிறுத்தியதாக கூறப்படுகிறது. திட்டமிட்ட காலக்கெடுவுக்குள் பணிகளை முடிக்காததால் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அந்த நிறுவனத்தின் ஒப்பந்தத்தை ரத்து செய்தது. இதை எதிர்த்து ஒப்பந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் ஒப்பந்த ரத்து உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. தற்போது அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதன் காரணமாக புதிய ஒப்பந்ததாரரை நியமிக்கும் நடவடிக்கையும் தாமதமாகியுள்ளது. இருப்பினும் திட்டத்திற்காக கடன் வழங்கிய வங்கிகள் புதிய ஒப்பந்த நிறுவனத்தை தேர்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையில் கர்நாடகாவில் எக்ஸ்பிரஸ்வே பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன. ஆந்திர பிரதேசத்திலும் ஒரு பகுதியை தவிர மற்ற அனைத்து பணிகளும் முடிவடையும் நிலையில் உள்ளன. தமிழகத்தில் வாலாஜா, அரக்கோணம் மற்றும் காஞ்சிபுரம், ஸ்ரீபெரும்புதூர் இடையிலான சாலை பணிகளும் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. ஒரே ஒரு பகுதி மட்டுமே நீதிமன்ற வழக்கு காரணமாக நிலுவையில் இருப்பதால் முழு திட்டமும் தாமதமடைந்துள்ளது. மேலும் தமிழகத்தில் நிலம் கையகப்படுத்துதல், உயர் மின் அழுத்த மின் கோபுரங்களை இடமாற்றம் செய்தல், மின்சார மற்றும் ரயில்வே அனுமதிகள் போன்ற காரணங்களாலும் சில பகுதிகளில் பணிகள் தாமதமானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவற்றில் பெரும்பாலான சிக்கல்கள் தற்போது தீர்க்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். எக்ஸ்பிரஸ்வே திட்டத்தை விரைவில் முழுமையாக நிறைவு செய்ய நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கிற்கு விரைந்து தீர்வு கிடைக்க வேண்டும் என்றும், மீதமுள்ள பணிகள் விரைவாக தொடங்கப்பட வேண்டும் என்றும் தொழில்துறையினரும் போக்குவரத்து நிபுணர்களும் வலியுறுத்தி வருகின்றனர்.